ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரூ. 3580 நம்ம இந்த ஜூன் மாசத்தோட நம்ம கமாடிட்டி செக்மெண்ட்ல பண்ணதுக்கான ப்ராஃபிட் இது வரைக்கும். இது வந்து நெட் ப்ராஃபிட் மட்டும்தான். கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரூ. 4400 இருக்குது. நம்ம கமாடிட்டி செக்மெண்ட்ல இந்த மாசத்துல இது வரைக்கும் வந்து ரூ. 3580 கிட்ட நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லயும் வந்து சேம் டேட் ரேஞ்சுக்கு நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நம்ம ரூ. 2400 கிட்ட நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3500, இங்கே ஒரு 2400. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 6000 கிட்ட நம்ம வந்து இந்த மாதத்துக்கு ஒரு ஹாஃப் ஆஃப் த மந்த் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு டேட் ஜூன் 14th. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்துட்டு நம்ம ஒரு ₹6000 நம்ம வந்து ஹாஃப் ஆஃப் த மந்த்துக்கு சம்பாதிச்சிருக்கோம். ஃபார் போத் இன்க்ளூடிங் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது நம்ம ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் நம்ம பண்ணுவோம். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம கமாடிட்டி செக்மெண்ட்ஸ்லேயும் நம்ம பண்ணுவோம். இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம கிடைச்சிருக்க ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து இதில் 2400, அதில் ரூ. 3580 கிட்ட நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் டு ₹6000 நம்ம ப்ராஃபிட்டாக மேக் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த வீக்குக்கு எவ்வளோ பண்ணியிருக்கோம்னு பார்ப்போம். ஸோ நம்ம இந்த கரண்ட் வீக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக நான் வந்து ட்ரேட்ஸ் எதுவும் பண்ணலை. நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ நான் ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் தான் எடுத்திருந்தேன். அதுவுமே நான் வந்து பெருசாக நான் வந்து மார்ஜின் இல்லாமல் நான் வெளில வந்துட்டேன். ஸோ அதை பற்றி நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஏன் இந்த ட்ரேட் நான் எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வந்திருந்தேன், ஏன் கம்மியாக ப்ராஃபிட்லேயே நான் முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்னு மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள் நீங்கள். ஸோ நமக்கு அதில் கிடைச்ச கிராஸ் ப்ராஃபிட் ரூ. 325. அந்த சார்ஜஸ் அண்ட் டாக்ஸஸ் அதெல்லாம் சேர்த்தது அதெல்லாம் கம்மி பண்ணது போக நமக்கு பேலன்ஸ் ரூ. 196 மட்டும்தான் நமக்கு இந்த வாரத்துக்கு கிடைச்சிருக்கு. இது ரொம்ப 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 கம்மி தான் இது. பட் தட்ஸ் ஓகே. நான் வந்து எனக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கண்டிப்பாக நான் ஓவர் ட்ரேடிங் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஐ வில் வெயிட் ஃபார் த பர்ஃபெக்ட் மொமெண்ட்டு. அந்த ஸ்ட்ராட்டஜி அனாலிசிஸ் எல்லாமே பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் ப்ராப்பராக வந்தால் மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ரிஸ்கி ட்ரேட்ஸ் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுனால வந்து தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். நான் 1 வீக் வந்து 196 ப்ராஃபிட்டில் போகிறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆஸ் லாங் அஸ் நான் ப்ராஃபிட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. எப்போ எனக்கு நெகட்டிவ்ல போதோ அப்போ தான் வந்து ஐ வில் ஹேவ் டு சிட் அண்ட் திங்க் அப்படிங்கிறது என்னோட தாட் ப்ராசஸ். அதனால வந்து நான் 196 ஐ வில் ஹாப்பிலி டேக் இட். ஈவன் தோ அது ரொம்ப கம்மி அமௌண்ட்டாக இருந்தாலும் வந்து ஐ வில் ஹாப்பிலி டேக் இட். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம கமாடிட்டி செக்மெண்ட்டில் சேம் வீக் ரேஞ்சில் நம்ம பார்த்துக்கலாம் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. எத்தனை ட்ரேட்ஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குமே வந்து நான் சிங்கிள் ட்ரேட் தான் பண்ணியிருக்கேன். கமாடிட்டி செக்மெண்ட்டில் வந்து சிங்கிள் ட்ரேடு எதில் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினி செக்மெண்ட்டில் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அதோட கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 2400 கிட்ட நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது. அதில் நம்ம சார்ஜஸ் அண்ட் டாக்ஸஸ்லாம் போக ரூ. 1967 கிட்ட கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வீக்குக்கு வந்து ஒரு 5 டேஸ் கேப்பில் நம்ம பண்ணியிருக்க ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஒரு ட்ரேட் வந்து கமாடிட்டி செக்மெண்ட்லையும், இன்னொரு ட்ரேட் வந்து நம்ம ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ்லையும் நம்ம பண்ணியிருக்கோம். அது ரெண்டுத்துக்கும் நம்ம கிடைச்சிருக்க ப்ராஃபிட் இந்த வாரத்துக்கு வந்து ₹2000 நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது. எஸ், கண்டிப்பாக நான் அக்ரி பண்ணிக்கிறேன். இட் இஸ் வெரி லெஸ் அமௌண்ட். பட் ஆஸ் லாங் அஸ் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நாங்கள் நெகட்டிவ்ல போகாமல் எனக்கு வந்து பாசிட்டிவ்ல இருக்கிற வரைக்கும் ஐம் ரியலி ஹாப்பி. நான் வந்து டெஃபினட்டாக வந்து ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி, ப்ராப்பர் அனாலிசிஸ் வர்ற வரைக்கும் நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். நான் ஓவர் ட்ரேடிங் பண்ணணுமோ இல்லை சென்டிமெண்ட் பேசிஸ்லையோ இல்லை ரிவெஞ்ச் ட்ரேடிங்கோ நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். அதனால வந்து எனக்கு நான் என்னோட ட்ரேட் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங்ஸ் நிறையாவே இருக்காது. கம்மி ட்ரேடிங்ஸ் தான் இருக்கும். கம்மி ட்ரேடிங்ஸில் நம்மளால் எவ்வளோ டீசெண்டான ப்ராஃபிட் பார்க்க முடியுமோ அவ்வளோ டீசெண்டான ப்ராஃபிட் பார்த்துட்டு நான் எப்போவுமே வெளில வந்துடுவேன். ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. நான் மெயினாக அந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன? நீங்கள் இந்த வாரத்துக்கு எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்ஸாக நான் எப்போவும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ மற்ற வீடியோஸ் நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகினர்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு யூடியூப் சேனலாக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். And yes, as usual, thanks for watching my videos and helping me grow. Thank you.